இப்போ வேலை கடினமாக வாங்குறாங்க. அப்புறம் கூலி கொடுக்கறது இல்லைங்க. இப்போ 200 தான் 250 தானுங்கிறாங்க. ஆனால் மேல் இடத்துல கேட்டால் 370 அப்படிங்கிறாங்க, 400ங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வர்றது வந்து 200 இல்லை 250 இவ்வளோ தான் வருங்க எங்களுக்கு. அது இப்போ வரதே இல்லைங்க. இப்போ வந்து இப்போ 4-5 மாதம் ஆச்சு. நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு கூலி வரதில்ல, ஒன்றும் வரதில்ல, நாங்கள் நின்றுட்டுருங்க. இப்போ வெங்காயம் மறிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோங்க. அம்மா காலத்தில் கொடுத்தாங்க, இப்போ இல்லைங்க. அது அதெல்லாம் ஒழிஞ்சு போச்சுங்க. அதில் இப்போ எந்த இதுவுமே இல்லைங்க. இப்போ ஏழை மக்களுக்கு எந்த நாடு உதவியும் செலவுமே இல்லை. எல்லாம் கேசரி நல்லா இருக்குங்க, செழிப்பாக இருக்குங்க. அது விலைவாசி இப்போ ரொம்ப கும்முன்னு ஏறுதாச்சுங்களே. எங்களையாட்டு ஏழை மக்களுக்கெல்லாம் வாங்கி திங்கிறக்கெல்லாம் இல்லைங்க. இப்போ அரிசி விலையே ஏறுது, பருப்பு விலையும் ஏறுது. நாங்கள் பாடுபட்டது காசு கொண்டு வந்து 500 வாங்கிட்டு வர்றோம். அது ஒரு கிலோ அரிசிக்கே 200 100 போகுது. கடைசியில் பாக்கில கூப்பின அரிசியும் கம்மியாக போடுறாங்க. ரேஷன் கடையில் 20 கிலோ போட்டுருந்தாங்க. அம்மா காலத்தில் வந்து 20 கிலோ போட்டிருந்தாங்க, 35 போட்டாங்க. இப்போ வந்து 10 கிலோ எங்க 8 கிலோ எங்கன்னு வருது. இப்போ அதுதான் என்ன வெள்ளையாருது, ரப்பர் அரிசி வருது. அதுக்கு அரிசியே ஆகாதுங்க. அது குழஞ்சு சோறாக்குன்னு அந்த ரப்பர் அரிசியெல்லாம் பொறுக்கணும். ஆமாங்க, அது நிச்சயமா அதுதான் 100க்கு 100 அதுதான் வருங்க.